அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. நமது மகத்துவமிக்க குருபிரான் அவர்கள் 1984 ஆண்டு இறுதியில் மேற்கொண்ட இந்திய விஜயத்தின் போது நமது பத்திரிகைக்கு அளித்த பேட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தங்கள் நேசம் எந்த விதத்தில் இருக்கிறது? அவர்களுடன் யான் இரண்டர கலந்த நேசமே எம்மில் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காமல் இறைவனுடைய நெருக்கத்தை அடைய முடியுமா? எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காமல் இறைவனுடைய நெருக்கத்தையோ அன்பையோ நம்மால் எந்த வகையிலும் அடைய முடியாது. ஒருவன் அவ்வாறு நினைப்பின் அவன் மதிகெட்ட மூடனாவான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டால் கலிமா பூரணமடைந்து விடுமா? கலிமா பூரணமாக வேண்டுமாயின் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இரண்டையும் கூறுதல் மிக முக்கியம். ஒரு வாயிலுக்குள்ள இரட்டை கதவுகள் போன்றது. ஒன்றை மட்டும் மூடிவிட்டு பாதுகாப்பு இருப்பதாக நம்பிக்கொள்வது போன்றது ஒன்றை மட்டும் கூறுவது. இரண்டு கதவுகளையும் இறுக அடைத்தால் பாதுகாப்பு பூர்த்தியாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தன்சீஹை சேர்ந்தது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது தஷ்பீஹை சேர்ந்தது. சங்கைமிகு ஷேഖநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லாஹு சிரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து.